வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம எதை பத்தி பேச போறோம் சொன்னா, அண்ணன் சீமான் அவர்களை திமுக எல்லா கட்சிக்காரர்களும் ட்ரோல் பண்ணுவாங்க, மற்ற கட்சிகளும் ட்ரோல் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சுல பல உண்மைகள் இருக்கும், பல பொய்கள் இருக்கும், பல மாற்று கருத்துகள் இருக்கும். அப்ப அதை ட்ரோல் பண்றதுல எந்த தவறும் கிடையாது, நம்ம ட்ரோல் பண்ணுவோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாம ட்ரோல் பண்றதை தாண்டி அந்த கட்சிக்காரனே ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறான். அண்ணன் பேசிக்கிட்டு இருக்கும் போதே சீமான் அண்ணனை அந்த கட்சிக்காரன் கலாய்க்கிறான். அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசா பார்க்க போறோம். இந்த வெட்டிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வர வர அண்ணன் சீமான் அவர்களை நாம ட்ரோல் பண்றதை விடவும் தாண்டி நாம் தமிழர் கட்சிக்காரங்களே இன்னைக்கு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் எப்போ அண்ணன் மேடையில பேசிக்கிட்டு இருக்கும் போதே கீழே இருந்து ட்ரோல் பண்றானுங்க, கிண்டல் பண்றாங்க. மாவீரர் நாள் நிகழ்வு 2 தினங்களுக்கு முன்பாக நடைபெற்றது. அந்த நிகழ்வுல அண்ணன் மேடையில பேசிட்டு இருக்கிறாங்க, மூச்சை பிடிச்சு தம் பிடிச்சு உயிரை கொடுத்து பேசிட்டு இருக்காங்க. நான் ஆட்சிக்கு வந்துட்டா அங்காடியை உருவாக்குவேன், முல்லை அங்காடி உருவாக்குவேன், குறிஞ்சி அங்காடி உருவாக்குவேன், அப்படியே உணவுகள்லாம் டோர் டெலிவரி பண்றது மாதிரி நான் டெலிவரி பண்ணுவேன், அரசு சார்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் மேடையில கதை விட்டுட்டு இருந்தாங்க. ஸ்விக்கி ஸ்மோட்டோ ஸ்டாப் இட், ஊபர் ஓலோ ஸ்டாப் இட். நீ என்ன பண்ண? நானே நடத்துவேன் ஊழா. குறிஞ்சி அங்காடி வச்சுட்டேன், முல்லை அங்காடி வச்சுட்டேன். என்ன முல்லை அங்காடி? ஆடு மாட்டுல இருந்து வர்ற எல்லாம் பால், நெய், தயிர், மோர் நான் தான் வச்சிருக்கேன். பண்ணை, பாலாடை கட்டி எல்லாம் வச்சிருப்பேன். அப்புறம் குறிஞ்சி அங்காடி, முல்லை அங்காடி, மருதம் அங்காடி வச்சிருவேன். உன்னை என்ன வேணும்? குதிராவளி வேணுமா, கம்பு வேணுமா, திணை வேணுமா, சாமை வேணுமா, அரிசி செவ்வரிசி வேணுமா, இல்லை என்ன வேணும், என்ன வேணும், கரடஞ்சம்பா வேணுமா, குதிராளி சம்பா எல்லாம் வச்சிருப்பேன். உனக்கு சோம்பேறியா வீட்டில் இருக்கிறியா? அடுத்து சொல்லு, அடுத்த நொடிக்கு நான் தருவேன் தருவேன். யார் கொடுப்பா? இந்த சுகி சுமாட்டோ. சிரிக்காத டே, நான் சத்தியமா செய்வேன்டா. எந்த நாள்ல இருந்து பேசுற பாடுறா டேய். இவ்வளவு நாளும் அண்ணன் கதை விடும்போது இங்க இருந்து ஆர்ப்பரிச்சு கை தட்டக்கூடிய இந்த தம்பிமார்கள் இப்ப கொஞ்சம் அவங்களுக்கு மண்டையில அறிவு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த முறை அண்ணன் இதே மாதிரி கதை விட்டுட்டு இருக்கும்போது மேடைக்கு கீழே இருந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தான். இதை பார்த்து சீமான் அண்ணன் டென்ஷன் ஆகி, சிரிக்காதீங்க நான் உண்மையை தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு முறை கூட அண்ணன் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க சிரிக்க தான் செய்யறாங்க. நம்ம அப்படியே என்னடா இப்ப நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க, நாங்க தானடா பொதுவா இதெல்லாம் செய்யணும், கட்சிக்காரன் நீங்களே செஞ்சீங்கன்னா அண்ணன் உங்களை நம்பிதான் இந்த மாதிரி கதைகளை விட்டுட்டு இருக்கிறாரு, நீங்களே இதை நம்பாம இந்த மாதிரி சிரிச்சு நக்கல் அடிச்சு கிண்டல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அண்ணன் கிட்ட இருந்து இதே மாதிரி இன்னும் நிறைய கதைகள் வராது. அப்படி வரலன்னா எங்களுக்கெல்லாம் ஏதோ என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறதான் இன்றைக்கு தொம்பிகள்கிட்ட நாம கேட்கிறோம். அதே மாதிரி அக்கா காளியம்மாள் அவர்கள் அவங்களும் இத்தனை வருஷம் அண்ணன் கட்டி காப்பாத்த அத்தனை விஷயத்தையும் ஒரே ஒரு 5 நிமிஷம் வீடியோல 5 நிமிஷம் பேச்சுல ஒட்டுமொத்தமாக உடைச்சு விட்டுட்டாங்க. அது என்ன அப்படின்னா, அண்ணன் நம்ம பிரபாகரன் அவர்களை பார்த்த விஷயத்த பல்வேறு விதமான, பார்த்தது 10 நிமிஷமோ 1 நாளோ 2 நாளோ, ஆனா அண்ணன் சொல்லக்கூடிய கதைகள் ஒட்டுமொத்தமா அவ்வளவு சீன் பை சீனா சேர்த்து இதெல்லாம் நடந்திருக்குமான்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் 25 நாள் இருந்தது மாதிரி இருக்கும். அப்படி அண்ணன் அவ்வளவு கதைகளை விட்டுருக்காங்க. ஆமக்கறி, இட்லி கறி, என்னெல்லாமோ கதையை விட்டுட்டு இருந்தாரு. அது அத்தனையுமே செதைச்சு ஒரே நிமிஷம் 5 நிமிஷம் பேச்சுல அக்கா காளியம்மாக்கா செதைச்சு விட்டுட்டாங்க. என்ன அப்படின்னா, மாவீரர் நாள் அதனுடைய உரையில பேசும்போது அண்ணன் ஒரு 10 நிமிஷம் தான் சந்திச்சாலும், அண்ணன் சினிமா எடுக்கத்தான் ஷூட்டிங்காக தான் போயிருந்தா கூட அந்த நிகழ்வு தான் ஒரு தமிழ் தேசிய தலைவராக அண்ணனை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு சீமான் அண்ணனுக்கு பயங்கர டென்ஷன். நான் இவ்வளவு நாள் ஒரு பொய்யை சொல்லி கட்டி காப்பாத்தி பாதி பேர் நம்பல, நம்ம கட்சிக்காரரே நம்பல, இருந்தாலும் நான் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் புதுசு புதுசா ஏதாவது கதைகளை அவுத்து விட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நீ கட்சியில இருக்கக்கூடிய ஒரு மகளிர் அணி நிர்வாகியாக இருக்கக்கூடிய, தலைமைக்கு ரொம்ப தொடர்பில் இருக்கக்கூடிய நீயே ஒரு 10 நிமிஷம் தான் அண்ணன் பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த உண்மையும் போட்டு உடைச்சிங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அதுல வெளிப்படுத்துறாரு. எல்லாரும் சொல்ற மாதிரி தங்கச்சி பேசுறாரு. எல்லாரும் 5-8 நிமிஷம் சொன்னாங்க, தங்கச்சி 10 நிமிஷம் சொல்லுது. நான் அங்க போனது ஷூட்டிங்கே போகல அப்படின்னு சொல்லி அதை வச்சு மீண்டும் அண்ணன் ஒரு கதையை கட்டுறாரு. ஆனா அந்த கதையை யாருமே நம்புறதுக்கு தயாராக இல்லை.
இப்போ அரசியல் சூப்பர் ஸ்டார் அண்ணன் சீமான் சொல்லிட்டு இருந்த அண்ணன் இப்ப அரசியல்ல சூப்பர் ஸ்டாரா, அரசியல்ல காமெடி பீஸா அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டாங்க. அண்ணன் சீமானை பத்தி டெய்லி நம்ம வீடியோ போடணும், அண்ணன் சீமானை திட்டணும் அப்படிங்கறதெல்லாம் எண்ணமே இல்லை. நம்முடைய நோக்கமே வந்து திமுகவை அரசியல் ரீதியாக எதிர்க்கணும், பிஜேபி சங் பரிவார கூட்டங்களை கொள்கை ரீதியாக எதிர்க்கணும் அப்படிங்கறதா நம்முடைய நோக்கமே. ஆனா அண்ணன் வந்து இன்னைக்கு ட்ரெண்டா எது இருக்கோ அதை பிடிச்சிட்டு பேசக்கூடிய நபர். இன்றைக்கு விஜய் அவர்களை பத்தி என்ன பேசினாலும் மக்கள்கிட்ட ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக 200 கோடி ரூபாயை விட்டுட்டு வரீங்களா, நான் 2000 கோடி ரூபாயை விட்டுட்டு வரேன்னு சொல்லி இன்னொரு கதையை சொல்றாரு. உண்மையிலேயே நான் அண்ணன் சீமான்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, உண்மையிலே நீங்கள் ஒரு மக்கள் தலைவராக இருந்தா 2000 கோடி ரூபாயை உங்களுக்கு யார் தரதா சொன்னா அப்படிங்கிறத வெளிப்படுத்தணுமா வேண்டாமா? இந்த கட்சிக்கார இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு என்ன மீட் பண்ணி 2000 கோடி ரூபாய் தரேன்னு சொன்னா அப்படின்னு வெளிப்படுத்தணும். அதுதான் ஒரு நேர்மையான தலைவருக்கு அழகு. ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்ன செய்யணும், உங்ககிட்ட யார் சொன்னாங்களோ அவங்கள வருமான வரித்துறையில போட்டு கொடுக்கணும். இந்த நம்பர் என்கிட்ட 2000 கோடி ரூபாய் தரேன்னு சொல்றான், கூட்டணிக்கு அழைக்கிறான், அப்ப அவங்ககிட்ட 2000 கோடி ரூபாய் இருக்கு, இது எந்த வகையில வந்துச்சு அப்படின்னு சொல்லி வருமானத்துறையில, வருமான வரித்துறையில அல்லது இந்த பொருளாதார குற்றப்பிரிவுல புகாரை கொடுத்து அதன் பேரில் உங்க யார் இந்த மாதிரி அழைச்சாங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்க வைக்கணும். அதுதான் உண்மையான ஒரு சிறந்த தலைவருடைய அழகா இருக்கும். ஏன் அப்படின்னா 2000 கோடி ரூபாய்க்கு விலை போகாத அண்ணன் சீமான் அண்ணனை கூப்பிட்டு 2000 கோடி ரூபாய் கொடுக்கறதா சொன்ன அந்த ஆளு மற்ற சின்ன கட்சிகளை கூப்பிட்டு 100 கோடி 200 கோடி 50 கோடின்னு கொடுப்பாங்களா மாட்டாங்களா? அப்ப அது லஞ்சமா இல்லையா? அது ஊழலா இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஊழலை தடுக்க வேண்டிய பொறுப்பு அண்ணன் சீமானுக்கு இருக்குதா இல்லையா? அப்ப அதை செய்யாம சும்மா பொது மேடையில வந்து யார் என்னங்கிறத பத்தி சொல்லாம 2000 கோடி ரூபாய் எனக்கு தரதா வந்து கதை விடுறது, இது எந்த வகையில சரியாக இருக்கும்? அப்போ அண்ணன் எத்தனையோ பொய்கள் சொல்லியிருக்காங்க. அந்த பொய்களுடைய வரிசையில இந்த பொய் இதுவும் ஒரு பொய் தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். சீமான் சொன்ன பொய்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதுனா வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 3 கிட்டத்தட்ட வால்யூம் 10 வரைக்கும் எழுதலாம். அந்த அளவிற்கு எக்கச்சக்கமான பொய்கள் நிறைஞ்சிருக்குது. எழுத்தாளர்கள் யாராவது இருந்தீங்கன்னா இந்த தலைப்பில் ஒரு புத்தகம் எழுதுங்க, நிச்சயமாக சக்க போடும். அன்பு சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.